வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்மணி ராஜேஷோட அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. என் பிள்ளையோட வாரிசை வயிற்றில் சுமந்துட்டு இருக்கேன், அந்த குழந்தைய பெற்று என் கையில் கொடுத்துரு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் கண்மணி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இல்லாத ஒன்று இருக்கிறதா சொல்லி என்னை நம்ப வச்சுட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்ற விஷயத்த சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஆவேசப்பட்டு இதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து அவங்க கழுத்தை அறுத்துக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ கண்மணி அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. நீங்கள் உயிரோடு இருக்கணும், அப்போ தான் நீங்களும் நானும் சேர்ந்து அந்த குடும்பத்தை பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அப்போ ராஜேஷோட அம்மா சொல்றாங்க, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு வள்ளி வேற ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா கண்மணியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவன் எதுக்காக இந்த அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப சந்தேகமா பார்த்துட்டு நேராக ரொம்ப கோவமா வீட்டுக்கு போறாங்க. அங்க வீராவும் அவங்க அம்மாவும் ஆட்டோ கிடைச்ச விஷயத்த ராமச்சந்திரன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. வள்ளி ரொம்ப கோவமா போயிட்டு எங்க அவ கண்மணி எங்க அப்படின்னு ராகவன் கிட்ட ரொம்ப கோவமா கேட்குறாங்க. கரெக்டாக கண்மணியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வள்ளி எங்க போயிட்டு வந்த, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்குறாங்க. அவ சொல்ல மாட்டா, நான் சொல்றேன், இவன் அந்த ராஜேஷோட அம்மாவை பார்க்கறதுக்காக அங்க போயிருக்கான். கல்யாணம் ஆகி 1 மாதம் தானே ஆகுது. அவள் உன்கிட்ட சொல்லிட்டு போனாலா, எங்கே போகிறேன் வரேன்னு ஏதாவது சொல்கிறாளாம், இப்போவே இப்படி இருக்காளே அப்படின்லாம் ரொம்ப ஆவேசமாக கத்துறாங்க. இவள் எதுக்காக ராஜேஷோட அம்மாவை போய் பார்க்கணும், அங்கே போயிட்டு அவங்கள பார்க்கும்போது இவளுக்கு அந்த ராஜேஷோட ஞாபகம் தானே வரும். ராஜேஷோட ஞாபகத்தை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட எப்படி அவளால் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்லாம் ரொம்ப பேசுகிறாங்க. அதை கேட்டு ராகவனும் ராமச்சந்திரனும் எப்பவும் போல் கண்மணிக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதான் அவள் என்கிட்ட சொல்லாமல் போயிருக்கா அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் அவளுக்கே கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படி இப்படின்னு கத்துறாங்க. ஒரு பக்கம் வீராவை அவங்க அம்மா கண்மணி திட்டுறாங்க. எதுக்காக கண்மணி நீ இப்படிலாம் பண்ணுற, எதுக்காக நீ அவங்கள பார்க்க போன அப்படின்னு சொல்லும் போது தான் கண்மணி சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால தான் அவங்கள நான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்ல. அப்போ வீரவா அவங்க அம்மாவும் இதை எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் போய் பார்த்துருப்போம்ல, நீ எதுக்காக போய் பார்த்த அப்படின்னு கேட்கும்போது அப்போ கண்மணி நீங்களே ஆட்டோ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருக்கீங்க, நான் எப்படி உங்ககிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கண்மணி கரெக்டாக பிளான் பண்ணி ராமச்சந்திரன் கிட்ட, மாமா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போது எங்கள் அண்ணன் இறந்துட்டாரு, எங்களுக்கு நீங்கள் செஞ்சிட்டீங்க, ஆனால் அவங்களுக்கு தான் பெரிய இழப்பே, நாங்களாவது குடும்பமாக இருக்கோம், ஆனால் அவங்க தனியாக இருக்கீங்களா மாமா, அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது தான் ராமச்சந்திரன், ஆமாம்மா நான் எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டேன்னு நினச்சிட்டேனே, ஆனால் அவங்களுக்கு நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு ரொம்ப அவரும் எமோஷ்னல் ஆகுறாரு. உடனே வள்ளி ஏய் என்ன பண்ணுற நீ, பெரிய ஆள் தான் நீ, எப்படிலாம் நீ கோத்து விடுற அப்படின்னு சொல்ல. அப்போ கண்மணி அதையெல்லாம் கண்டுக்காம அவங்க பிளான் படி எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் உடனே அம்மா நீ வாமா நம்ம போயிட்டு முதல்ல அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம், நான் எல்லாத்தையும் சரியாக செஞ்சேன்னு நினச்சேனே, ஆனால் அவங்களுக்கு நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கண்மணி எங்களை விட பெரிய இழப்பு அவங்களுக்கு தான்மா, அவங்க தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு கூட யாருமே கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. உடனே ராமச்சந்திரன் ராகவன் கண்மணின்னு இவங்க 3 பேரும் ராஜேஷோட அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்து பேசுகிறாங்க. இப்போது ராஜேஷோட அம்மா ரொம்ப நல்ல விதமாக ராகவன்கிட்டையும் ராமச்சந்திரன் கிட்டேயும் பேசுகிறாங்க. ராமச்சந்திரன் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் மன்னிச்சிருங்கம்மா, நான் எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டேன் அப்படின்னு நினச்சேன், ஆனால் உங்களை நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண. அதெல்லாம் இல்லைப்பா, கண்மணி நல்லா இருந்தால் போதும், கண்மணியை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும், நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ராகவனையும் கண்மணியும் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ ராஜேஷோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ராமச்சந்திரன் கிட்ட, ஐயா நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வீட்டில் தனியாக இருக்கேன், என்னால் அங்கே தனியாக இருக்க முடியல, அதனால் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு கண்மணி முகத்தை பார்த்துக்கிட்டு அவள் பெற்றெடுக்கிற குழந்தைய வளர்த்துக்கிட்டு நான் அப்படியே காலத்தை ஓட்டிடுவேன், எனக்கு ஒரு வேலை போட்டு தரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ராமச்சந்திரன் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தம்மா, நீங்களே அதுக்கு ஒரு வழியை சொல்லிட்டீங்க, நீங்கள் தேவையில்லாமல் வேலை அப்படின்லாம் சொல்லி என்னை சங்கடப்படுத்தாதீங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் எங்கள் வீட்டிலே தங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பிளான் படி எல்லாமே கரெக்டாக
நடந்துருச்சு, சரி நம்ம உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ரொம்ப வேகமாக வந்து அவங்கள வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலான்னு போயிட்டு பில்லெல்லாம் பே பண்ணி அங்கேருந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வீராவும் அவங்க அம்மாவும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் சரி, கண்மணி இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, ஏற்கனவே அவங்க அத்தை வந்து நம்மளை வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக கார் வந்து நிற்கிது, வள்ளி வந்து வெளியில் நிற்கிறாங்க. ராஜேஷோட அம்மா வந்து கார்லேருந்து இறங்கினதை பார்த்ததுமே வந்து எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு. வீராவோட அம்மாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போது வள்ளி வந்துட்டு ராமச்சந்திரன் கிட்ட வந்து கேட்குறாங்க, அண்ணன் இவங்களை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்க, இனிமேல் அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளிக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் வந்து அப்படியே உள்ளே வந்து என்ட்ரு ஆகி எல்லாரையும் முறைச்சிக்கிட்டே வந்து உள்ளே போகிறாங்க. வீராவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. மாறன் ஒரு பக்கம் சந்தேகமாக பார்த்துட்ருக்காரு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.